இன்னைக்கு இந்த பதிவு யாருக்குன்னா, தர்பூசணி பழம் நசுக்கப்பட்டது, வாட்டர்மெலன் சிதைக்கப்பட்டது. என்னடா நசுக்கப்பட்டது சிதைக்கப்பட்டது அடமொழி பேசி என்ன மேட்ருன்னு சொல்லி தொலையாண்டான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நண்பர்களே, நம்ம நடிப்பு அரக்கன், அகில உலக நடிப்பு அரக்கன், வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் எங்க சொன்னா கேக்கிய. நான் தான் சொன்னனே, படிச்சு சொன்னனே, நமக்கெல்லாம் இது தேவையில்லை கோபி, நமக்கு இது தேவையில்லை. வாயை கொடுத்துட்டு சும்மா இருக்கணும். தேவையில்லாம காவல்துறை அதிகாரிகள் பேசினா வச்சு செஞ்சிட்டாங்களா? வேற ஒன்றும் இல்லை நண்பர்களே, நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகரை கைது செய்தனர். ஓகே, வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் கைது. இதுதான் இன்னைக்கு வீடியோவில் ஃபுல்லாக பேச போகிறோம். எதுக்கு கைது பண்ணாங்க, என்ன மேட்டர்னு வீடியோ ஃபுல்லாக சொல்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, நம்ம நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் அவர்கள், அதாவது கொஞ்ச நாள் இந்த சீசன் பழம் வைப்போம்லாம், இப்போ குற்றால சீசன் பழத்தை ஒவ்வொரு பழம் வைப்போம்லாம், மாடலாக புது பழம் வந்த மாதிரி சீசன் இல்லாமல் இருந்தப்போ ஒரு சீசன் வந்திருக்கு. அந்த சீசனை உருவாக்குறதுக்காக தன்னைத்தானே பெருமைப்படுத்துறதுக்கு ட்ரெண்டிங் பண்ணுறதுக்கு இவர் வேலை பார்த்துருக்காரு. என்னன்னா, ஒரு பிரபலமான ஒரு யூடியூப் சேனல் அந்த சென்னையில், அந்த யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்க போன இடத்துல எப்பவும் போல தலைவன் நம்ம வாயால் ஜெயிச்சிடலாம், ஒரு சீனை கிரியேட் பண்ணி ஏமாத்திடலாம், கொஞ்சம் காசு ரெடி பண்ணிடலாம்னு பிளான் பண்ணிருக்காரு. அந்த சேனல் என்ன கட்டி வச்சு என்ன அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்க, 30 பேர் என்ன மதிச்சுக்கிட்டாங்க, கதவை அடைச்சிக்கிட்டாங்க, அப்படி இப்படிலாம் ஒரு பீல் அவுட்டு வீடியோ போட்டது. உடனே காவல்துறை போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாராம் இவர். காவல்துறை ஏற்கவே இல்லையா. அது யாரு, அந்த சென்னையில் அந்த காவல்துறை ஆய்வாளர் அவர்களும் துணை காவல்துறை ஆய்வாளர் ஐயா இருக்காங்களா, இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் சார், அவங்க வந்து இது ஏற்றுக்கவே இல்லையா. இதனால நான் வந்து மன உளைச்சல இருக்கேன், நான் வந்து எஸ்பி ஆஃபீஸர் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன், எனக்கு வீடியோ ஆதாரம் இருக்கு, அப்படி எப்படின்னு விட்டுக்கிட்டு இருந்தார். கடைசியில் பார்த்தா அந்த யூடியூப் சேனல்காரங்க இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட இவர் 1 லட்ச ரூபா, அதாவது 1 லட்ச ரூபா வந்து திவாகர் வந்து கேட்டு, எனக்கு நஷ்ட ஈடு வேணும், என்னை அப்படி பண்ணிட்டு அப்படி பண்ணி சொல்லி இவர் வந்து கேட்டு, அதை வந்து இப்போ அவங்க என்ன பண்ணிருக்காங்க, யூடியூப் சேனலுக்காரங்க வந்து திவாகர் மேலே கேஸ் கொடுத்து என்கிட்ட 1 லட்ச ரூபா வந்து கேட்காரு, லஞ்சம் கேட்காரு, அப்போ தான் நான் உனக்கு கேஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி கேட்காருன்னு சொல்லி யூடியூப் சேனலுக்காரங்க திவாகர் மேலே இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்து இப்போ வந்து அவர் கைது பண்ணிட்டாங்க. இதுதான் இப்போ சோசியல் மீடியாவில் வைரலாக போய்கிட்டு இருக்கு. நியூஸ்லாம் நான் பார்த்தேன். அதனால் இன்றைக்கும் ரொம்ப ஆடப்படாது. ஆணவத்தில் ஆடினா கண்டிப்பாக அழிவு நிச்சயம். திவாகர் அவர்களே, இதை நான் படித்து நான் சொன்னேன், ரொம்ப ஆடாதீங்க, எல்லாரையும் குறை சொல்லாதீங்க அப்படின்னு. சரியா? எங்கே கேட்கும், நம்ம பெரிய நடிப்பு அரக்கன், அகில உலக நடிப்பு அரக்கன், நீங்களாம் உங்களுக்கு ஒரு பட்டத்தை வச்சுக்கிட்டீங்க. இப்போ சோசியல் மீடியா பூரா உங்கள் பேர் நாரி நம்ம குழஞ்சி நிற்கி, சரி இன்னும் என்ன நிலைமைக்கு ஆக போகிறீங்களோ தெரியல. சேதூர்லையும் போயிட்டு அங்கே நடிக்க சொன்னாலும் நடிச்சுக்கிட்டு இருந்ததையும் பார்த்துக்கோங்க. அப்புறம் அம்பட்டு தான், ஆமாம், சீட்டு கிழிஞ்சிரும். சரியா? ரைட் நம்பர்லே, திவாகர் அவர்கள் உள்ளே போனது எத்தனை பேருக்கு ஜாலியாக இருக்குது, எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம பேப்பர் ரெடி 648 சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளை அமைக்கிறீங்க. நன்றி, வணக்கம்.